எல்லாருக்கும் வணக்கங்க. கடக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் 1ஆம் தேதி சோமவாரன் சொல்லக்கூடிய திங்கட்கிழமை அதிகாலை திருவாதிரை நட்சத்திரம், சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, தனுசு லக்னத்தில் தானுங்க மார்கழி மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய மார்கழி மாதத்தில் கடகராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன்களை தரப்போகுதா அல்லது பாதகமான பலன்களை தரப்போகுதான்றது பற்றி தானுங்க துல்லியமாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கடக ராசிக்கு 8வது பாவகத்தில் 8வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய காலகட்டம் தானுங்க இது எல்லாமே. கிட்டத்தட்ட ஒரு 2-2.25 வருடமாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனியுடைய தாக்கம் இருக்க தான் செய்யுது. ஆனால் கடகராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி ஜீவன ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கடக ராசியிலே சனி பகவானுடைய சாரம் வாங்கி, பொதுவாக ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் இருக்குன்றதை விட அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரியே தான் பலன்கள் கொடுக்கும். லக்னத்தில் ராகு இருக்குது, இது நாகதோஷம். லக்னத்தில் கேது இருக்குது, இது நாகதோஷம். 7 அல்லது 8 ராகு அல்லது கேது இருக்குது நாகதோஷம் அப்படின்னாவே திருமணம் தடன்னு சொல்லிட முடியாதுங்க. அந்த ராகுவும் கேதுவும் யாருடைய சாரத்தில் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தோஷத்துடைய தன்மை இருக்கும். ஒரு சிலருக்கு நாகதோஷம் இருந்து 25-26 வயசுலேயே திருமணம் ஆனதை நம்ம பார்த்துருக்கோம். அதே நாகதோஷம் ஒரு சிலருக்கு இருந்து 35 வயசு வரைக்கும் திருமணம் பண்ணாமல் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போது தோஷம் ஒன்று தானுங்க, அதனுடைய வீரியம் வேறு. ஒரு கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்கோ அந்த சாரத்துக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் வரும். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. அந்த அடிப்படையில் கடக செவ்வாவாக இருக்கிறவர் சனி பகவானுடைய சாரம் வாங்கி சனி பகவானை பார்க்கக்கூடிய தருணம் தான் இந்த மார்கழி மாதம் முழுவதும். அப்போ நமக்கு அஷ்டம சனியுடைய தாக்கம் நிச்சயமாக இந்த மாதத்தில் குறையும். சனி பகவான் ராகு பகவானுடைய சாரத்தில் சதயம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருந்து மேஷம், கடகராசிக்கு 10வது பாவகம் மேஷம், காலச்சக்கரத்தின் முதல் பாவகம். கடகராசிக்கு 10வது பாவகத்தையும் பார்க்குறாரு, கடகராசிக்கு 5வது பாவகத்தையும் பார்க்குறாரு. கடக ராசியாதிபதி சந்திரன் ராகுடைய சாரத்தில் தான் இந்த மாத தொடக்கத்திலேயே சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் இருக்கார். சந்திரனுக்கு ராகு நட்சத்திரம் கொடுத்து சனி பகவானுக்கும் ராகு நட்சத்திரம் கொடுத்துருப்பார். அப்போது சனி பகவான் இதுவரை அஷ்டம சனியாக இருந்து தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா கடகராசி நண்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் இந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் குறைச்சலாக இருக்கும். பொருளாதார ரீதியாக 2-2.25 வருஷமாக ரொம்ப கீழே போயிட்டேனுங்க. நான்லாம் காசு பணம் மற்றவங்களுக்கு கொடுத்துதானுங்க பழக்கம், எந்த சூழ்நிலையிலையும் வாங்கி பழக்கம் இல்லைங்க. ஒருத்தரை ஏமாற்றி பழக்கமே கிடையாதுங்க. ஆனால் இந்த 2-2.5 வருட காலமாக மற்றவங்களுடைய என்னுடைய வார்த்தையை நான் காப்பாற்ற முடியல, அதுவே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகி போச்சு. ஒரு குற்ற உணர்வில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு சில நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்பட்டிருந்திருக்கும். மனசறிஞ்சு யாருக்கும் துரோகம் பண்ணுற இடத்துல இந்த கடகராசியில் பிறந்தவங்க இருக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த 2-2.25 வருஷத்துக்குள்ளார வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு காலகட்டத்துக்குள்ளார ஒரு குற்ற உணர்வுகளை மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியல, வாங்கின இடத்துல காசு பணம் கொடுக்க முடியல, நம்பிக்கை கெடுத்துவிட்டோமே, நம்ம மேலே வச்சுருந்த நம்பிக்கை கெடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு சூழல் குற்றுணர்வு கண்டிப்பாக ஒரு சில நண்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் 100% அதுக்கு ஒரு போகும் வழி வந்துடும். நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். மனுஷனுக்கு காசு பணம்ன்றதை விட நம்பிக்கை நாணயம் தான் முக்கியம் இல்லையா?
அந்த நம்பிக்கை நாணயத்தோடு தான் வாழ்ந்தவங்க இந்த கடகராசிக்காரங்க. ஒரு ஏதோ ஒரு கெட்ட நேரம் இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருந்திருக்கும். இதுக்கு முன்னுக்கு இந்த தருணம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, லாபஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் முழுமையாக நம்ம ராசியை பார்க்குறாரு. வருஷம் ஃபுல்லாக சுக்கிர பகவானுடைய பார்வை நம்ம ராசி மேலே படுறது இல்லைங்க. வருஷத்தில் ஒரு முறை தான் படப்போகுது. சில நேரத்தில் வருஷத்தில் 2 முறை கூட சுக்கிர பகவானுடைய பார்வைப்படும். அப்போது மாத தொடக்கமான மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 13ஆம் தேதி வரை லாபஸ்தானாதிபதியாகவும் சுபஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன் திருவோணம் நட்சத்திரம், சந்திர பகவானுடைய நட்சத்திரங்க. திருவோணம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய பகவான் விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம். அப்போ சுக்கிர பகவானான் லாபஸ்தானாதிபதியாகவும் சுபஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவர் 7வது பாவகத்தில், கடகராசிக்கு 7வது பாவகத்தில் விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் சந்திர பகவானுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் இருந்து கடகராசியை பார்க்கக்கூடிய சூழலால் மன அழுத்தம் குறையும். பொருளாதாரத்தில் நிச்சயம் சொல்கிறேனுங்க, 100% சொல்கிறேனுங்க, கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். டெம்பரவரியாக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, என் வேலை பர்மனெண்ட் ஆகுமா, நிரந்தரம் ஆகுமா அப்படின்னா ஒரு நிரந்தரமாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். வேலை வாய்ப்பே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 10 பேருக்கு சோறு போடுற இடத்துல நான் இருந்துக்கிட்டு இருந்தேனுங்க, இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு வேலை தானேங்க நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்படியும் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சுக்கிர பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் 100% சாதகமான அனுகூலம் ஏற்படும். இதுக்கு இன்னொரு அமைப்பு நான் சொல்கிறேனுங்க. எப்படின்னா, தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தானங்க. ஒவ்வொரு ராசிக்கும் 10வது இடத்துக்கு அதிபதி தானங்க தொழில் ஸ்தானாதிபதி. தொழில் ஸ்தானாதிபதி கடகராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய். அந்த தொழில் ஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர், சாரம் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தொழில் காரகன். தொழில் காரகன் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தானுங்க தொழில் காரகன். அப்போது அந்த சனி பகவான் தொழில் ஸ்தானத்தையும் பார்த்து, தனஸ்தானத்தையும் பார்த்து, புத்திரஸ்தானத்தையும் பார்த்து, தொழில் ஸ்தானாதிபதி புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு நட்சத்திரமும் கொடுத்துருக்கார். இந்த வகையில் வேலை வாய்ப்பில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தும். அதுபோக புத்திர வளர்ச்சி ஏற்படும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த 2 வருட காலமாக புத்திர பாக்கியத்தில் தொந்தரவுகள் இருக்குதுங்க, தாமதம் இருக்குதுங்க, தடைகள் இருக்குதுங்க. பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரங்கள் இல்லைங்க. யார் எங்கெங்கே போக சொன்னாங்களோ, என்ன செய்ய சொன்னாங்களோ எல்லாமே செய்து விட்டோங்க. ஒரு நல்லதும் எங்களுக்கு நடக்கலைங்க, ஒரு குட் நியூஸும் எங்களுக்கு நடக்கலைங்க. மாதம் மாதம் எதிர்பார்ப்புகள் தான் அதிகமாக இருக்குதே தவிர, கடைசியில் ஏமாற்றம் தான் எங்களுக்கு மிஞ்சுதே தவிர எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையலைங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற கடகராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால், இந்த மார்கழி மாதத்தில் புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு உண்டான, புத்திர செல்வம் உருவாகிறதுக்கு உண்டான அனுகூலத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் இருந்தாலும் எல்லா நேரத்துலையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு சாதகமான பலனை கொடுக்கறது இல்லையே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன்கள் இந்த பிரபஞ்சம் தரும். அந்த மாதிரி ஒரு நேரம் தானுங்க கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதம். சார், மார்கழி மாதம் உண்மையிலேயே எங்களுக்கு சாதகமாக இருக்குதா சார்? தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருங்க? சூரியன். கடக லக்னமோ அல்லது கடக ராசியோ, கடக லக்னம் அல்லது கடக ராசிக்காரங்களுக்கு தனஸ்தானாதிபதி சூரியன். அந்த சூரியன் யாருடைய பாவகத்தில் மார்கழி மாதம் இருப்பார்? தனகாரகன் சொல்லக்கூடிய, தனகாரகன் எல்லாருக்குமே குரு தானே. தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் கடகராசிக்கு 6வது பாவகத்துக்கு வராருங்க. மார்கழி மாதம் முழுவதும் 1ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை. அப்போது மார்கழி 20ஆம் தேதி புதன்
கடகராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி, கடகராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி, 2வது பாவகத்துக்கு அதிபதியோடு சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய அருமையான நேரம். ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னா, ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் வரும் பொழுது யோகமான பலன்களை கொடுக்கும். புதன் 12வது பாவகத்துக்கு அதிபதிங்க. அந்த புதன் லக்னத்துக்கு 5வது பாவகத்தில் 20 தேதி வரைக்கும் இருந்தாலும் 20 தேதிக்கு மேற்கொண்டு 6வது பாவகத்துக்கு மறைவு ஸ்தானத்துக்கு வருவார். 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை புத்திர செல்வம் பெறுகிறது உறுதி. அதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸ்பிளைனும் உங்களுக்கு கொடுக்குறேனுங்க. பொதுவாக எல்லா ஜாதகத்திலையும் எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் அப்படின்னா 5வது பாவகம், 2வது பாவகம், அதே மாதிரி 12வது பாவகம், இந்த கிரக அமைப்புகள் நல்லா இருக்கணுங்க. அதாவது உடலஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இடம் 2வது பாவகம். புத்திரஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் 5வது பாவகம். ஐனசுகஸ்தானம் சொல்லக்கூடியது 12வது பாவகம். அப்போ குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறோம்னா இந்த 3 அமைப்புகளும் நமக்கு சாதகமாக இருக்கணும் இல்லையா? குடும்பஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கணும், சந்தோஷம் இருக்கும். குடும்பஸ்தானாதிபதி பாதகமாகி போச்சுன்னா எங்கிட்டு போய் சந்தோஷம் வரும்? சரி, புத்திரஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கணும். புத்திரஸ்தானாதிபதி பாதகமாக இருந்தால் குழந்தை பாக்கியம் கருத்தரிக்குமா? தரிக்காது. அதுபோக 12வது பாவகத்துக்கு அதிபதி ஐனசுகஸ்தானாதிபதி. ஏன்னா ஐனசுகஸ்தானாதிபதி பாதகமாக இருந்ததுன்னா எல்லா செல்வமும் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார அவ்வளோ ஒரு வெளித்தோற்றத்துக்கு சந்தோஷமெல்லாம் கிடைக்கும். 4 காசு பணம் சம்பாதிப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஐனசுகஸ்தானாதிபதினா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் சங்கடங்கள் இருக்கும். அப்போது ஒரு நம்ம எதிர்பார்ப்பு ஒன்று தான். புத்திர பாக்கியம்னா அதுக்கு 3 ஸ்தானங்களையும் நம்ம பார்க்கணும். மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 20ஆம் தேதி வரை இந்த 3 ஸ்தானமும் நல்ல கம்யூனிகேஷனில் இருக்குது. அப்போது 5 வருஷமாக அதாவது நம்ம புத்திர பாக்கியத்துக்கு பார்த்துட்ருக்குறோம், 2 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் சரி, முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோளம் கொட்டக்கூடாது, சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தேடக்கூடாது. இதுதான் எனக்கு தெரிஞ்சது. இருக்கிற காலகட்டம் சாதகமாக இருக்குது. நம்ம எதிர்பார்ப்புகள் அந்த நேரத்தில் பூர்த்தி பண்ணிக்கோங்க. இது ஒரு முறை. அதன் பிறகு பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். ஏன்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உடல் உபாதைகளை விட மன அழுத்தம், மனநோய் தான் அதிகம். ஏன்னா 2.5 வருடமாக கடகராசிக்கு ஜென்ம எதிரியான சனி பகவான் 8வது பாவகத்தில் இருந்தது. அதுபோக 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் வக்கரத்துக்குள்ளார போனது. இதெல்லாம் எப்படி இருக்கும்னா, நம்ம வீட்டு பணத்தை மற்றவங்க கிட்ட கொடுத்துவிட்டு நாயா பேயா அவங்க பின்னாடி அலையிற மாதிரி. மன அழுத்தம்னா மன அழுத்தம் வாழ்நாளில் இந்த 2.5 வருடத்தில் பட்ட மன அழுத்தம் உங்கள் வாழ்நாளில் இருந்திருக்காது. அவ்வளோ மன அழுத்தம் இருந்திருக்கும். ஏண்டா இருக்கணும், எதுக்குடா இருக்கணும், ஏதாவது செஞ்சுக்கிடலாமா, ஏதாவது பண்ணிக்கிடலாமா, எங்கேயாவது போய்விடலாமா அப்படின்ற மாதிரி பலவிதமான யோசனைகள். நீங்கள் உங்களுக்காக நீங்கள் வாழ்கிறீங்களோ இல்லையோ, உங்களை சார்ந்தவங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. சாகிறத பற்றி ஒரு செகண்டை கூட நீங்கள் யோசனை பண்ண மாட்டீங்க. அடைச்சி போட பார்த்துக்கிடலான்ற அளவுக்கு போய் சேர்ந்து பிடிப்பீங்க. ஆனாலும் கடனோடு போயிடக்கூடாதுன்ற ஆதங்கத்தில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. மனசார சொல்கிறேன், வரக்கூடிய மார்கழி மாதத்தில் 20 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேனுங்க. அந்த 20 நாளில் ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களை மேலே தூக்கிடும். 100% கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக இந்த புதனாதித்ய யோகம் வருது பாருங்கள். அந்த 20 தேதிக்கு மேலே புதனாதித்ய யோகமாக இருக்கிறது கூட ஒரு வகையில் நல்லது. நம்ம ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் இழந்து போட்டனுங்க, அடுத்தவங்க கிட்ட காசு பணம் கொடுத்து ஏமாந்துட்டனுங்க, இதனால் உடல் உபாதைகளை கொடுத்துருச்சு, மன அழுத்தம் கொடுத்துருச்சு அப்படின்னாலும் அந்த புதனாதித்ய யோகம் வரக்கூடிய தருணம் சாதகமாக இருக்கும். உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் குறையிறதுக்கோ, மன அழுத்தம் குறையிறதுக்கோ, ஒரு நிம்மதி சந்தோஷம் ஏற்படுறதுக்கோ
இப்போ கூட கடகராசியில் பிறந்தவங்க ஆஹா ஓஹோன்னெல்லாம் வாழணுன்ற ஆசையே இருக்காது. ஏன்னா இந்த 2-2.25 வருடமாக பெரிய அடி, சாதாரண அடியெல்லாம் கிடையாது, நல்ல பெரிய அடி வாங்கிவிட்டோம். யார் எங்கே வைக்கணுன்றதும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் எப்படி இருக்கணுன்றதும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போது இந்த அனுபவம் போதும், மறுபடியும் எந்த சூழல்லையும் நம்ம கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இந்த அனுபவம் ஒன்று போதுங்க. நிச்சயமாக வரக்கூடிய மார்கழி மாதத்தில் ஏதாவது ஒரு தருணத்தில், ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுக்கான ஒரு பாதை, உங்களுக்கான ஒரு கதவு திறக்கப்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. இதுக்கு முன்னாடி நான் முயற்சி பண்ணணுங்க, சிந்திச்சனுங்க, யோசனை பண்ணணுங்க, இதெல்லாம் வேண்டாம். நமக்கு பிறக்கும் போதே எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பிறக்கிறது இல்லைங்க. ஒவ்வொரு தருணத்துலேயும் தான் ஒவ்வொரு விஷயம் நமக்கு வந்து சேருது. பிறந்த உடனே போடுற துணிமணி கூட கிடையாது, இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பிறந்ததுக்கு அப்புறம் தான் துணிமணி சேருது. அதன் பிறகு சாப்பாடோ தண்ணியோ படிப்போ வேலையோ பணமோ எல்லாமே ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொன்று நமக்கு கிடைக்கிது. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருக்கும் எல்லா விதமான வளர்ச்சியும் கொடுத்தே தீரும் இந்த பிரபஞ்சம். அதில் மாற்று கருத்து இல்லை. என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலனை தரும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதத்தில் ஏதாவது ஒரு தருணத்தில் நிச்சயம் மாற்றம் வரும். உழைப்புன்ற விதையை நீங்கள் விதைங்க, முயற்சி அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பண்ணுங்க. அப்போ தான் வெற்றி அப்படின்ற விருட்சமும் வளர்ச்சி அப்படின்ற ஒரு பாதையும் கண்டிப்பாக இந்த கடகராசி நண்பர்களுக்கு வரும். இன்றைக்கும் சொல்கிறேனுங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் காரணமாக இருந்தாலும் இருப்பீங்களே தவிர அவங்களுடைய அழிவுக்கு என்றைக்குமே நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீங்க. சரியா? இது கடவுள் கொடுத்த கிஃப்ட். இந்த மாதிரி ஒரு அமைப்பு கடகராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் வாழுவாங்க, இப்படி தான் வாழ போகிறாங்க, இல்லை வாழ்ந்து இருப்பாங்க. இந்த பதிவு உண்மையிலேயே கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. கடகராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட நண்பன் காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.